Jai Good Day students. Today we will learn about application of vector algebra. Application of vector algebra. Already we learned about 11th standard vector algebra. சரியா? அதாவது 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? வெக்டர் அல்ஜிப்ரா பார்த்திருக்கோம். இந்த இயர்ல என்ன பார்க்கறோம்? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. சரியா? நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஆல்ரெடி 11th பார்த்திருக்கேன். இந்த ஒன்ஸ் என்ன ரீகால் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்கேலர்ஸ். ஸ்கேலர்ஸ் மீன்ஸ் என்னது? மேக்னிட். ஒன்லி ஃபார் என்னது? மேக்னிட் எக்ஸாம்ஸ் என்ன? ஸ்கேலர் எக்ஸாம்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, அதாவது வேல்யூஸ், அதாவது 1 2 3 4 அந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் வந்து அது ஸ்கேலர். நெக்ஸ்ட் வெக்டர். வெக்டர் மீன் என்னன்னா மேக்னிட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிட் அண்ட் டைரக்ஷன். இப்போ இதுல 11th ல டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்திருக்க. அடுத்து அல்ஜிப்ரா ஆஃப் வெக்டர்ஸ்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருக்க. நீங்க ஒன்ஸ் இத ரீகால் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட். ஆல்ரெடி we learn about scalar product and vector product 11th standard. சரிங்களா? அதாவது ஸ்கேலர் ப்ராடக்ட்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டீஸ் என்னன்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கேன். நான் இப்போவும் நான் ரீகால் பண்றேன். நெக்ஸ்ட் வெக்டர் ப்ராடக்ட். வெக்டர் ப்ராடக்ட்டோட ப்ராப்பர்ட்டீஸ், ரிசல்ட், சரியா? அதோட டைப்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு அதை ரீகால் பண்ணிட்டு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். 12th ல உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறதுனா ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ்னா நமக்கு ப்ரீவியஸா என்ன தெரியும்னா ஸ்கேலர்ஸ்னா என்னன்னு தெரியணும், வெக்டர்ஸ்னா என்னன்னு தெரியும். ஸ்கேலர்ஸ் மீன்ஸ் என்னது? ஒன்லி ஃபார் மேக்னிட். ஒன்லி ஃபார் மேக்னிட். வெக்டர்ஸ் மீன்ஸ் என்னது? மேக்னிட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிட் அண்ட் டைரக்ஷன். இப்போ இந்த இயர்ல ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். சரிங்களா? இப்ப அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படினா என்ன சார்? அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர்னா வெக்டர் அல்ஜிப்ரா வந்து வெக்டரை கொண்டு போய் அப்ளிகேஷன் வந்து ட்ரிகனாமெட்ரி அண்ட் ஜியோமெட்ரி இதுல எப்படி யூஸ் பண்றதுன்னு இந்த இயர்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட். ஸ்கேலர் ப்ராடக்ட் எப்படி சொல்லணும் அப்படினா ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். சரி, ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறது a வெக்டர் டாட் b வெக்டர் is equal to modulus of a வெக்டர் modulus of b வெக்டர் cos θ. இந்த ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். என்னது? ரெண்டு வெக்டர் a வெக்டர் and b வெக்டர் ரெண்டு வெக்டர் கொடுத்து அதோட ஸ்கேலர் ப்ராடக்ட் அது டாட் ப்ராடக்ட் அப்படினா ஃபார்முலா என்னது? a வெக்டர் டாட் b வெக்டர் is equal to modulus of a வெக்டர் modulus of b வெக்டர் cos θ. இதுதான் given formula. சரி, இந்த ஃபார்முலா வந்து ரெண்டு வெக்டர் கொடுத்து டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் தி ஆங்கிள் கேட்டா ஃபார்முலா என்ன அப்படினா உனக்கு இந்த இருந்து ஃபார்முலா ஆங்கிள் வந்து ஃபார்முலா சொல்றேன் பாரு. என்னது? cos θ வரதுக்கு மல்டிபிள் என்ன வரும்? சேர்ந்து டிவைட் ஆகும். இப்ப cos θ a வெக்டர் டாட் b வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர். இப்ப cos θ. இப்ப நமக்கு θ வேணும். அப்ப cos இந்த என்னது ஈக்குவல் டு இன்வெர்ஸ்ல போகும். அப்ப θ is equal to cos inverse of என்னது? a வெக்டர் டாட் b வெக்டர் divided by modulus of a வெக்டர் modulus of b வெக்டர். ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்ல இது பார்த்திருக்கோம். என்னது? எக்ஸர்சைஸ் என்னது? 7.4 and 7.3 ல இந்த எக்ஸர்சைஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ஸ் போட்டுருக்கோம் 11th ஸ்டாண்டர்ட்ல. சரி, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணா நம்ம என்னது இந்த ஏரியா பார்க்க போறோம். θ, அதாவது ரெண்டு வெக்டர் கொடுத்து டாட் ப்ராடக்ட் ஆங்கிள் உடைய ஃபார்முலா என்னது? θ is equal to cos inverse of a வெக்டர் டாட் b வெக்டர் divided by modulus of a வெக்டர் modulus of b வெக்டர். சரிங்களா? இப்போ இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் ரெண்டு வெக்டர் கொடுத்து, சரியா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, a வெக்டர் டாட் a வெக்டர் ரெண்டுமே சேம் வெக்டர் இருக்கு. ரெண்டுமே சேம் வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது அப்படினா என்னது? a வெக்டர் டாட் a வெக்டர். அப்ப a வெக்டர் டாட் b வெக்டர் ஃபார்முலா என்னது? modulus of a வெக்டர் modulus of b வெக்டர் cos θ. அப்ப a வெக்டர் டாட் a வெக்டர்னா a b க்கு பதிலா a வெக்டர். அப்ப இதே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா வரும் modulus of a வெக்டர் modulus of a வெக்டர் cos θ வந்து என்ன போடுவ? θ வந்து சேம், அதாவது சேம் வெக்டர் a வெக்டர் டாட் a வெக்டர் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போகுது. அப்ப θ வந்து 0. θ வந்து என்னது? 0. இப்போ cos 0 ஓட வேல்யூ என்னது? cos 0 ஓட வேல்யூ 1. அப்ப நமக்கு தெரியும் modulus of a வெக்டர் அது யூனிட் வெக்டர். அப்ப யூனிட் என்னது? அப்ப இது a எழுதலாம். அப்ப a into a என்னது? a into 1. ஆன்சர் என்னது? ரெண்டு வெக்டர் சேம் வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா இதோட ஸ்கொயர் a ஸ்கொயரா வரும். சரிங்களா? அப்ப இதுக்கு a வெக்டர் டாட் b வெக்டர் ஃபார்முலா தெரியும். அதே சேம் வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணா அதே ஆன்சர் a ஸ்கொயர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு என்னன்னா டாட் ப்ராடக்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் a வெக்டர் டாட் b வெக்டர் ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது அது பெர்பெண்டிகுலர் சொல்லணும்.
சரியா ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் வந்து 0 வந்தா என்னது a வெக்டர் and b வெக்டர் பெர்பெண்டிகுலர் எப்படி சார் அப்படினா a வெக்டர் டாட் b வெக்டர் ஃபார்முலா என்னது a வெக்டர் டாட் b வெக்டர் ஃபார்முலா என்ன தெரியும் மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் என்ன ஃபார்முலா cos θ ஃபார்முலா தெரியும் இப்போ இந்த வேல்யூ 0 ன்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன் எப்படி ப்ரூவ் பண்றது அப்படினா உனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டயகிராம் போற மாதிரி என்னது இது என்னது a வெக்டர் சரிங்களா இது என்னது b வெக்டர் ரெண்டு வெக்டரும் பெர்பெண்டிகுலர் சொல்லிங்க ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி என்னது 90 டிகிரி அப்ப θ 90 டிகிரி அப்ப θ = 90 சப்ஸ்டிட் பண்ண வரும் அப்ப மாடுலஸ் ஆஃப் a ஓட வேல்யூ என்னது 1 அப்ப cos வந்து θ = டைரக்ட் 90 சப்ஸ்டிட் பண்ணா cos 90 ஓட வேல்யூ என்ன அப்படி நமக்கு என்ன வந்துரும் 0 வரும் அப்ப டைரக்ட்டா அந்த 0 ஓட எனி டைம் மல்டிபிள் பண்ணா 0 தான் அப்ப a வெக்டர் டாட் b வெக்டர் = 0 அப்ப இந்த யார் இது 2 வெக்டர் டாட் ப்ராடக்ட் வந்து 0 வந்தா இட் இஸ் என்னது பெர்பெண்டிகுலர் சரியா இட் இஸ் என்னது பெர்பெண்டிகுலர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணா இது 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க எனி 2 வெக்டர் டாட் ப்ராடக்ட் வந்து 0 வந்தா இந்த வெக்டர் ஆர் என்னது பெர்பெண்டிகுலர் அப்ப எப்படி எழுதுவா பெர்பெண்டிகுலர் a வெக்டர் பெர்பெண்டிகுலர் b வெக்டர் வேற என்னது பெர்பெண்டிகுலர் சரியா பெர்பெண்டிகுலர் நம்ம இந்த t ஐ தலையில போட்டாலும் இந்த சிம்பல் வந்து பெர்பெண்டிகுலர் சிம்பல் சரிங்களா அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆர் வந்து டாட் ப்ராடக்ட் அதோட ஃபார்முலா இருக்கும் அந்த ரெண்டு வெக்டர் கொடுத்தா θ க்கு ஃபார்முலா என்ன தெரியும் θ cos inverse of a vector dot b vector divided by modulus of a vector modulus of b vector right same vector dot product பண்ணா a square ஆனா என்ன வெக்டர் டாட் ப்ராடக்ட் அதே ஆன்சர் தான் வரும் ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் அதாவது என்னது 0 வந்துச்சு அப்படினா அது பெர்பெண்டிகுலர் அர்த்தம் அப்ப a vector dot b vector = 0 அப்படினா a vector பெர்பெண்டிகுலர் b vector சரியா next வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் வெக்டர் ப்ராடக்ட்னா ஃபார்முலா லாஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சோம் என்ன ஃபார்முலா a vector cross b vector = modulus of a vector modulus of b vector sin theta சரியா டாட் ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் cos theta வரும் கிராஸ் ப்ராடக்ட் வந்து sin theta இதோட எக்ஸ்ட்ரா என்ன வரும் அப்படினா n cap னா என்ன ரெண்டு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது அதாவது யூனிட் வெக்டர் அதெல்லாம் ஆட் ஆகும் ஃபார்முலா சரி n cap மீன்ஸ் என்னது யூனிட் வெக்டர் அப்ப நெக்ஸ்ட் ரெண்டு வெக்டர் கொடுத்து இந்த கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ரெண்டு வெக்டர் கொடுத்து அதோட ஆங்கிள் ஃபார்முலா என்ன சார் பண்றதுனா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க வெக்டர் மாடுலஸ் இருக்கும் அப்ப மாடுலஸ் எப்படி இருக்கு மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் கிராஸ் b வெக்டர் = என்னது இது மாடுலஸ் எடுக்கலாமா இந்த மாடுலஸ் எடுத்தா என்ன ஆகும் அதே தான் சேம் தான் மாடுலஸ் எடுத்தா அப்ப என்ன ஆகும் sin θ மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் sin θ மாடுலஸ் இருக்கும்போது யூனிட் வெக்டர் கேன்சல் ஆகும் சரியா அந்த யூனிட் வெக்டர் கேன்சல் பண்றதுக்காக தான் போத் சைடு மாடுலஸ் இருக்கும் இப்ப θ வந்து sin θ மட்டும் வந்து இந்த டேர்ம் மல்டிபிள் இருக்கு வர டிவைட் ஆகும் அப்ப என்னது sin θ = modulus of a vector cross b vector divided by modulus of a vector modulus of b vector இப்போ நமக்கு θ எல்லாம் தேவை அப்படினா θ = sin என்ன செய்யலாம் வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது sin inverse modulus of a vector b vector divided by modulus of a vector modulus of b vector அதாவது 2 வெக்டர் கொடுத்து கிராஸ் ப்ராடக்ட் ஆங்கிள் உடைய ஃபார்முலா என்ன θ = sin inverse of modulus of a vector cross b vector divided by modulus of a vector modulus of b vector சரிங்களா இப்ப என்னது டாட் ப்ராடக்ட் சரிங்களா டாட் ப்ராடக்ட்ல சேம் வெக்டர் மல்டிபிள் பண்ணா என்ன வரும் சொன்னோம் அதே ஆன்சர் எதை மல்டிபிள் பண்ணோம் அதே தான் ஆன்சர் வரும் ஆனா இந்த வெக்டர் ப்ராடக்ட்ல சேம் வெக்டர் என்னது a வெக்டர் cross a வெக்டர் ரெண்டு வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது உனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0 வரும் why அதாவது a வெக்டர் cross a வெக்டர் ஆன்சர்னா சேம் வெக்டர்னா உனக்கு ஆன்சர் வரும் 0 சேம் வெக்டர் ஆன்சர் 0 என்ன காரணம் அப்படினா அதுக்கு parallel கான்செப்ட் யூஸ் பண்ணனும் அடுத்து நான் சொல்றேன் சரியா இது ஒரு ரிசல்ட் அதுக்கப்புறம் ரிசல்ட் கிராஸ் ப்ராடக்ட்ல a வெக்டர் cross b வெக்டர் = இது வந்து a வெக்டர் cross b வெக்டர் வந்து எப்படி மாறும் அப்படினா b வெக்டர் cross a வெக்டர் மாறும்போது இது ஒரு ரிசல்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் முன்னாடி sin செய்யலாம் a வெக்டர் cross b வெக்டர் எப்படி எழுதலாம் மைனஸ் ஆஃப் b வெக்டர் cross a வெக்டர் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நெக்ஸ்ட் என்னது நம்ம இந்த ரெண்டு வெக்டர் தேர்ட் ரிசல்ட்னா a வெக்டர் cross b வெக்டர் சரிங்களா a வெக்டர் cross b வெக்டரோட வேல்யூ 0 வந்துச்சு அப்படினா they are parallel என்ன காரணம் அப்படினா என்னது ரெண்டு வெக்டர்
சரியா? இது A வெக்டர், இது என்னது B வெக்டர். ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல போகுது. அப்ப சேம் டைரக்ஷன் தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும்? தீட்டாவோட வேல்யூ 0. சரியா? அப்ப A வெக்டர் கிராஸ் B வெக்டர் வேல்யூ ஃபார்முலா தெரியும். என்னது? A வெக்டர் கிராஸ் B வெக்டர் ஃபார்முலா என்னது? மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் sin தீட்டா. அப்ப தீட்டா ஈக்குவல் 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். தீட்டா ஈக்குவல் 0 னா sin 0 ஓட வேல்யூ 0. அப்ப 0 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 0. அப்ப என்னது? A வெக்டர் கிராஸ் B வெக்டர் equal to 0. ரெண்டு வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது உனக்கு 0 வந்துச்சு அப்படினா இந்த யாரது parallel. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வந்தா they are perpendicular. அது டாட் ப்ராடக்ட் கான்செப்ட். அப்ப கிராஸ் ப்ராடக்ட்னா என்னது? therefore A வெக்டர் parallel B வெக்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்னது? ரெண்டு வெக்டரை டாட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது வேல்யூ 0 வந்தா அதோட என்னது? they are parallel. Okay students, next